ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக ஒரு லெந்து காலத்திற்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த லெந்து காலத்திலும் இது மீட்பிற்கான காலம் என்கின்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலும் சாம்பர் புதன்கிழமை அன்று சாபத்திலிருந்து மீட்பை இயேசு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அந்த மீட்பு, அது எப்படிப்பட்ட மீட்பு, எதிலிருந்து அந்த மீட்பை இயேசு கிறிஸ்து நமக்கு விலைக்கிரயம் செலுத்தி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் காண இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ தந்த உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, எங்களை அழைத்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதனை சந்திக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் சகேயு. இந்த சகேயு ஆயக்காரர்களுக்கு தலைவன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணக்கூடிய ஆட்களை நாம் யோசித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சகேயு நம்முடைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு கலெக்டருக்கு ஒப்பானவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்பதற்காக அவர் குள்ளனாக இருந்தபடியினாலே ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகிறார், அவர் எப்படியாகிலும் பார்த்து விட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு அந்த மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வருகின்ற பொழுது சகேயு மேலே இருப்பதை அறிந்து சகேயுவை கூப்பிடுகிறார். இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும், கீழே இறங்கி வா என்று அழைக்கிறார். அழைத்தது மாத்திரமல்ல, சகேயுவை அழைத்து கொண்டு சகேயுனுடைய வீட்டிற்கு அவர் கடந்து செல்கிறார். அந்த வீட்டிலே போய் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி, அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். என்ன வார்த்தைகளை சொன்னார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த லெந்து நாட்களை நாம் மீட்பிற்குரிய காலமாக தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு என்று சொல்லும் பொழுது அதற்குரிய சரியான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே இந்த மீட்பு என்கின்ற அந்த வார்த்தைக்கு ரிடம்ஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ரிடம்ஷன் என்று சொன்னால் நாம் ஏற்கனவே வைத்திருந்ததை மற்றவர்களிடத்தில் இழந்து மீண்டுமாக அதை பெற்று கொள்ளுவது, அதைத்தான் ரிடம்ஷன் என்று சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மீட்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு சொந்தமான ஒரு நிலத்தையோ, நமக்கு சொந்தமான ஏதாவது ஒரு பொருளையோ வீட்டையோ அடமானமாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அடமானம் வைக்கப்பட்ட அந்த பொருளை, அந்த சொத்தை, அந்த வீட்டை நாம் எந்த விலைக்கு அடமானமாக கொடுத்தோமோ அந்த விலையோடு வட்டியையும் சேர்த்து கொடுத்து நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மீட்காவிட்டால் நம்முடைய சொத்து, அது நம்முடைய
உரிமையை இழந்து ஒருவருக்கு உரிமையாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியாக வந்தார். எதற்காக நம்மை மீட்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும். இழந்து போனதை தேடவும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு காரியத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்து தன்னுடைய சுவாசத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த ஜீவ சுவாசம் பெற்ற மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவனாய் ஜீவ சுவாசத்தை உடையவனாக இந்த உலகத்திலே மாறி தேவனாகிய கர்த்தராலே ஏதேன் என்கின்ற ஒரு தோட்டத்திலே கொண்டு போய் விடப்படுகிறான். ஆனால் விடப்பட்ட அந்த மனிதன் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், எந்த மரத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரோ, அந்த கட்டளையை மீறி அந்த விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்ததினாலே இந்த மனுஷனுக்குள்ளாக பல மாற்றங்கள் வந்தது. இதுவரை இந்த மனுஷன் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான். ஆனால் தேவ கட்டளையை மீறி பாவம் செய்த பொழுது அந்த தேவ சாயலை இழந்து பாவ சாயலுக்குள்ளாக மாறி போனான். இழந்து போனது தேவன் கொடுத்த அந்த பரிசுத்த சாயலை, தேவ சாயலை, தேவ மகிமையை இழந்து போனான். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக வந்தார் என்று சொன்னால், இந்த லெந்து காலத்திலே எதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இழந்து போனது ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் பாவம் செய்ததினாலே இழந்து போனது தேவ சாயல், தேவ மகிமை. தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்ட இந்த மனுஷன் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசினுடைய சாத்தானினுடைய கட்டளைக்கு அவனுடைய வஞ்சக வலையிலே விழுந்து பாவம் செய்த பொழுது அந்த தேவ மகிமையை இழந்து போனான். அந்த பரிசுத்த சாயலை இழந்து போனான். தேவ சாயலை இழந்து போனான். இழந்து போன அந்த சாயலை பெற்றுக்கொள்வதற்காகத்தான், இழந்து போனதை தேடுவதற்காகத்தான் நம்மிடத்திலே இழந்து போன அந்த பரிசுத்தம் வர வேண்டும் என்பதற்காக, அந்த தேவ மகிமை மீண்டும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக, தேவ சாயலை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானிடத்திலே அடிமையாய் போன நம்மை, பாவ சாயலுக்குள்ளாக மாறிப்போன நம்மை, தேவ மகிமையை இழந்து அவமானங்களினாலும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் நிந்தைகளாலும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிற நமக்கு அந்த அவமானத்திலிருந்து, அந்த நிந்தையிலிருந்து, மரண சாயலிலிருந்து, பாவ சாயலிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தரோடு கூட ஐக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருந்த, தேவனாகிய கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டிருந்த, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தரோடு கூட உலாவிக் கொண்டிருந்த மனுஷன் தோட்டத்தை விட்டு
ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் துரத்தப்பட்டான்? ஒரே ஒரு காரணம்தான், கீழ்ப்படியாமை. அந்த கீழ்ப்படியாமையினாலே தேவனாகிய கர்த்தர் பிசாசினிடத்திலே, சாத்தானிடத்திலே, தன்னுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட மனுஷனை இழந்து போனார். அந்த இழந்து போனதை தேட இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தது மட்டுமல்ல, அவர் கொடுத்த விலைக்கிரயம், இழந்து போனதை மீட்கும்படியாக அவர் கொடுத்த விலைக்கிரயம் மிக அதிகமான ஒரு விலைக்கிரயம். அது எப்படிப்பட்ட விலைக்கிரயம்? சிலுவையின் மரணம். சிலுவை அது பாவிகளுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தண்டனைக்குரிய இடம். அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமங்கள் செய்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், மகா பாதகர்கள், இவர்கள்தான் அந்த சிலுவை மரத்திலே தூக்கப்பட வேண்டும். சிலுவை அது ஒரு அவமானத்தின் சின்னம். சிலுவை அது பாவிகளை கொலை செய்யப்படுகின்ற ஒரு இடம். சிலுவை அநேக நிந்தைகள், அநேக அடிகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொண்டார்? அந்த சிலுவையை இயேசு கிறிஸ்து ஏன் விரும்பி ஏற்றுக்கொண்டார்? இந்த கேள்விக்குரிய பதிலை இன்றைக்கு நாம் தெரிந்தாக வேண்டும். ஏனென்றால் இது மீட்பின் காலம். இந்த மீட்பின் காலத்திலே இயேசு கிறிஸ்து நம்மை தன்னுடைய விலையேற பெற்ற அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நான் மரிக்க வேண்டிய இடத்திலே, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி, பாவ சாயலில் இருந்து, மரணத்தின் பிடியில் இருந்து, பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்கும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஆம், இழந்து போனதை தேடுவதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். இன்றைக்கு அநேகருக்கு உள்ளத்திலே எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய ஒரே குமாரன் தானே? ஆதியிலே வார்த்தையாக இருந்து அனைத்தையும் உருவாக்கினவர் இயேசு கிறிஸ்து தானே? வார்த்தையாக இருந்து அண்ட சராசரங்களையும் உருவாக்கியவர் இயேசு கிறிஸ்து தானே? அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளையிட நிற்குமே. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏன் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அநேகர் கேட்கின்ற ஒரு கேள்வி இது. என்னிடத்திலேயும் கூட அநேகர் கேட்கின்ற ஒரு கேள்வி, ஏன் மனிதன் கடவுளை தேட வேண்டும்? ஏன் மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை ஏன் மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து சொன்ன காரியம், அவர் தமது ஜனங்களை மீட்பார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஜனத்தை மீட்பார். பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 1வது அதிகாரம் 21வது 22வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆம், அவர் இரட்சிப்பார், மீட்பார். ஆம், அந்த மீட்புக்கு அவர் கொடுத்த விலை கிரயம் சாதாரணமான மீட்பு அல்ல. இந்த உலகத்தில் நாம்
நம்முடைய சொத்துக்களை மீண்டும் பெறுவதற்காக பணத்தை கொடுத்து மீட்டு விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யலை. இழந்து போனதை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை அவர் எப்படி கொடுத்தார்? பாவிகள் அறையப்பட வேண்டிய சிலுவையிலே பாவிகளில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். பாவமறியாத பரிசுத்தர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவரை கொலை செய்வதற்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் கடந்து போனார் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் கொடுத்த விலைக்கிரயம் மிக அதிகம். இன்னும் சொல்ல வேண்டுமானால் தலையிலே முள்முடியை சூட்டுகிறார்கள். நீ யூதருக்கு ராஜாவானால் இறங்கி வா, நீ யூதருக்கு ராஜாவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்வனாலை கேலி செய்யக்கூடிய அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டார், நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டார். அது மட்டுமா, காரி அவருடைய முகத்திலே துப்பினார்கள். கண்களை பொத்தி தலையிலே கொட்டி, யார் உன்னை கொட்டினது? நீ பெரிய ஞான திருஷ்டிக்காரன் தானே, சொல். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அடிகள். உளப்பட்ட நிலம் போல அவருடைய உடம்பு முழுவதுமாக சவுக்கடிகள், சதைகள் பீத்து தொங்கப்படுகிறது. ஏன் இவ்வளவு பெரிய பாடுகள்? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு போர் வீரன் தன்னுடைய ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்துகிறான். இரத்தமும் சலமும் புறப்பட்டு வந்தது என்று பார்க்கிறோம். எதற்காக இவ்வளவு பாடுகள்? எதற்காக இவ்வளவு அவமானங்கள்? எதற்காக இவ்வளவு நிந்தைகளை இயேசு கிறிஸ்து சகித்தார்? ஒரே ஒரு காரணம், இழந்து போனதை. ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனதை மீட்கும்படியாக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து மிகப்பெரிய விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டாரே. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்து தந்த அந்த மீட்பை பெற்று கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி அதுதான். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வங்கள் உண்டு. இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கோவில்கள் உண்டு. அந்த கோவில்களிலே தெய்வங்களை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த தெய்வமும் தன்னையே தன்னுடைய ஜனங்களுக்காக பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக தெய்வங்கள் மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமானால் எனக்கு பலி செலுத்து என்று பலிகளை கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய சக மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு, பாவத்திலிருந்து விமோசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அநேக பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக செலுத்தின ஒரு தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விமோசனம் கிடைக்க வேண்டுமானால், பிசாசினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து
நமக்கு ஒரு மீட்பு கிடைக்க வேண்டுமானால், பாவ சாயலில் இருந்து பரிசுத்த சாயலுக்கு நாம் மாற வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். நாம் பரிசுத்த சாயலுக்கு மாற்றப்படுவதற்கு, பாவ விமோசனம் பெற்றுக்கொள்வதற்கு, பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு, மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு தன்னையே பலியாக கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே, இவர் ஒருவராலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்கிறது. ஆம், அந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் பாவ விமோசனம் நமக்கு இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, மன்னிப்பு இல்லை. பாவத்திலிருந்து விமோசனத்தை பெற வேண்டுமா? பாவ மன்னிப்பை பெற வேண்டுமா? ஓடி ஓடி போய் பலி செலுத்தணும் அவசியமே இல்லை. கால்நடையா நடந்து 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 கால்கள் வீங்க வீங்க, பொக்களங்கள் கொப்பளித்து அதிலே நீராக அது வெளியே வர நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நாமே துன்புறுத்தி கொண்டு அநேக மைல்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோழிகளையோ ஆடுகளையோ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கோழிகளின் பலியிலே நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆடுகளை மாடுகளை இன்னும் பல்வேறு உயிரினங்களை பலி செலுத்துவதன் மூலமாக நிச்சயமாக மீட்பை, பாவ விமோசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு பாவ விமோசனம் வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்வது மாத்திரமே. அவரால் ஒருவரால் மட்டுமே நமக்கு நம்முடைய பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்க முடியும். நம்முடைய பாவத்திலிருந்து விமோசனத்தை கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். வேற எங்க போனாலும் விமோசனம் நமக்கு கிடைக்காது, பாவ மன்னிப்பு கிடைக்காது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவ மன்னிப்பை தரக்கூடியவர் என்று அறிந்திருந்தும், இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை அறிந்திருந்தும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவ விமோசனத்தை நமக்கு தருகிறவர் என்பதை தெரிந்திருந்தும் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால், இந்த நாட்களிலே இதில் மீட்பிற்குரிய காலம் என்பதை அறிந்து அந்த இயேசு கிறிஸ்துவை, விலையேற பெற்ற தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமானால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், அவராலே அன்றி பாவத்திலிருந்து மீட்பு இல்லை என்பதை அறியாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இன்றைய தினத்திலே நீங்கள் இருக்கின்ற இடத்திலே முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அவரை நோக்கி பார்த்து சொல்லுகின்ற பொழுது, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த, நான் மரிக்க வேண்டிய இடத்திலே, நான் அவமானப்பட வேண்டிய இடத்திலே, நான் நிந்திக்கப்பட வேண்டிய இடத்திலே நிந்தனையை சகித்த அந்த இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எனக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று நம்பி அவரை நோக்கி பார்த்து, பாவியாகி இன்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார். நம்மை பாவ சாயலிலிருந்து பரிசுத்த சாயலுக்குள்ளாக மாற்றுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர், ஆகையால்
நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே பரிசுத்தத்தை, இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, ஆண்டவரே, இழந்து போனதை தேட வந்தீரே, நான் இழந்து போன அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அந்த பரிசுத்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமே, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேண்டுமே, பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட வேண்டுமே, அதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு கொண்டீரே. உம்மை என்னுடைய மீட்பராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இதோ என்னை உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், என்னை பரிசுத்த சாயலுக்குள்ளாக மாற்றும் என்று அவரிடத்திலே கேட்போமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். நாம் பரிசுத்த சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன அந்த பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த, சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு தருவார். பாவத்தில் இருந்து மீட்பை தருவார். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தருவார். பாவத்திலிருந்து விடுதலையை பெற்ற ஒரு வாழ்க்கையை தருவார். சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தருவார். அவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, தகுதியற்ற எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்து, ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. அந்த மீட்பின் சத்தியத்தை அறியாமல், ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த மீட்பை அறியாமல், உணராமல் இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டோம். இந்திலிருந்து காலம், இது மீட்பிற்கான காலம். இந்த மீட்பிற்கான காலத்திலே எங்களை அறிந்து உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற பரிசுத்தத்தை நாங்கள் இழந்து போன ஆண்டவரே, நீங்கள் இந்த உலகத்திற்கு இழந்து போனதை தேட வந்தீர் என்று வேதத்திலே வாசித்தோம் ஆண்டவரே. ஆம், நாங்கள் இழந்து போன பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக சிலுவையிலே நீர் உம்முடைய இரத்தத்தை சிந்தினீரே ஆண்டவரே. இதோ உம்முடைய சிலுவையின் அடிவாரத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. சிலுவையில் சிந்திய உம்முடைய இரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவுவதற்கு இதோ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்த சாயலுக்குள்ளாக மாற்றுவீராக. அப்படிப்பட்ட மேலான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழிநடத்துவீராக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இழந்து போன பரிசுத்தத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்க இதோ அவர்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறீர். ஒப்பு கொடுத்து உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் ஆண்டவரே மீண்டும் பரிசுத்த சாயலுக்குள்ளாக மாற்றப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழுவதற்கு, இழந்து போன பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே வாழுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நன்மையும் கிருபையும் எங்களை தொடரட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், சிலுவையிலே உம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை சம்பாதித்தீரே, அந்த மீட்பிற்கு பாத்திரவானாக என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவோம். இந்திலிருந்து காலம் நமக்குரிய
மீட்பின் காலமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.